ஒருத்தருடைய உறவு நீடிக்கணும்னா அவங்க மேலே நம்ம அன்பு காட்டணும். ஒருத்தருடைய உறவு தொடரணும்னா அவங்ககிட்ட நம்ம பேசணும், அவங்ககிட்ட நம்ம பழகணும், அவங்க எப்படியாப்பட்ட குணங்கள் உடையவர்கள் என்பதை நம்ம பழகி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த உறவு நீடிக்கும். பாருங்களேன், இந்த உலகில் பல்வேறுமான உறவுகள் உண்டு. எல்லா உறவும் ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பை கொண்டு வந்துட்டு முதல்ல கொண்டாடப்படக்கூடிய விஷயம்தான் அப்புறம் திண்டாட்டத்துக்குள்ளே கொண்டு போகுது. ஆச்சரியமாய் பார்க்குற விஷயந்தான் அற்பமாக எண்ணப்படுது. பிரம்மாண்டமாய் நினைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சிம்பிளாக முடிஞ்சிடுது. இன்றைக்கி பல உறவுகள் கூட நம்ம ஆச்சரியமாக பெரிய ஒரு விஷயமாக நம்ம நினச்சிக்கிறோம். அப்புறம் அது சாதாரணமாக அற்பமாக முடிஞ்சு போயிடும். இன்றைக்கி நீங்கள் ஒருத்தரோட உறவில் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஒருத்தருடைய உறவை வாழ்க்கையில் தக்க வச்சுக்கணும். அது இருக்கும்போது உண்மையான மெய்யான சமாதானம், மெய்யான சந்தோஷம், மெய்யான மன நிம்மதி இவைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த உறவு தான் இயேசு கிறிஸ்துவோடைய உறவு. அவரோட உறவில் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த வாழ்க்கை நீங்கள் நினச்சதை விட அற்புதமாக, அதிசயமாக, சந்தோஷமாக இருக்கும். இந்த உலக உறவுகள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே சமாதானத்துக்கு இல்லாமல் சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய உறவும் தான் உங்களை என்றைக்குமே ஒரு வெட்கப்படுத்தாது, உங்களை என்றைக்குமே அவமானத்துக்கு மத்தியில் நடத்தாது, உங்களை என்றைக்குமே விட்டு போகாது. அந்த உறவில் நீங்கள் எனக்கு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.